பெற்ற பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, வருங்காலம் மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, அதாவது இந்த சங்கரன் கோவில் மாநகரத்திலே தெற்கு செப்பத்தரு வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய என் நம்பிகை அன்னையர்கள் நீ அகிலாண்ட கூடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட உச்சனி வாகாளியம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம். அது வேற ஒண்ணும் இல்ல, அம்மா பேரை சொன்ன உடனே ஆத்தா அப்படியே அள்ளிக்கிட்டு வா. ஏ தாத்தா, தெரியாம சாமி ஆடாத, சாமி வருது நீ சத்தம் போடாத, ரொம்ப முக்குனேன்னு வை, கையில் பூரா புரிந்துரும். அப்பேற்பட்ட இந்த உச்சனி மாதாளியம்மனுடைய திருவாலயத்திலே சித்திரை மாதத்தில் அம்மனுடைய ஆலயத்தில் சிறப்பான கொடை விழா நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மானுடைய திருவாலயத்திலே இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வில்லிசையை இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இங்கு வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு வந்து ஆரம்பிக்க வேண்டுமானால் அது என்ன ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கத்தை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏனம்மா முதல்ல சாஸ்தாங்கத்தை ஆரம்பிக்கணும்? ஏன் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுகத்தை தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்ம எல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனா சர்வஞான சாஸ்தா ஐயனார் வந்து அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அரிகரபுத்திரன் தர்மஞான சாஸ்தா வந்து பிறந்தாதான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? சாஸ்தா கதையை பாடி நம்ம பிறவி செய்யவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும் தெரியுமா? சாமி இந்த பைபாஸ்ல வந்து பைபாஸ்லயே வீட்டுக்கு போயிருவாரு. நம்ம ஊருக்குள்ள நம்ம தெருவுக்குள்ள வரமாட்டாரு. அதனால ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வரும். அதனால் 4 வார்த்தையிலே சாஸ்தாவை நாங்கள் பிறவி செய்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த உச்சினி வாகாளி அம்மனுடைய திருப்புகழையே நாங்கள் பாட இருக்கிறோம். பாடக்கூடிய பாட்டிலே பல குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள். சாரீர குச்சமுறை இருந்தாலும் சரீர குச்சமுறைகள் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சுவல் பின்னால் இருக்கலாம், பின் சுவல் முன்னால் இருக்கலாம், அறிந்து பாடினாலும் அறியாமல் பாடினாலும் தெரிந்தே பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாக இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை. உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி. என்னால் தெரிந்தளவு என் சிற்ற அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். நான் எல்லாம் தெரிந்தவளும் அல்ல, அனைத்தையும் கற்றவளும் கிடையாது. எனக்கு என் குருநாதர் கற்று தந்தபடியாகவே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, எப்படி பச்சை பெரம்பட்டு கொண்டு போய் பலார் பலார்னு அடிப்பீங்களோ அவரை மாதிரி தாத்தா கூட்டு போங்க. உங்களை அடிச்சா நீங்க பச்சை பெரம்பு வச்சு அடிக்கணும்ல. அதான் என்ன தவிர உங்க 5 பேரையும் அடிக்க சொன்னேன்.
உங்க யாருக்காவது அப்படி கோவம் வந்ததுன்னு வைங்க, தாத்தாவை கூட்டிட்டு போய் நல்லா காலையில 10 இட்லியை வாங்கி கொடுத்து நல்லா வயிறு நிறைஞ்சு சாப்பிட வச்சு, அவர் சொன்னாரு பாருங்க பச்சை பிரம்பு வச்சு நல்லா அடிங்க. தாத்தாவை வீட்டுக்கு அனுப்பும் போது மட்டும் சின்னதா ஒரு டானிக் பாட்டில் வாங்கி கொடுங்க. டாம் டானிக்கே அடிக்க மாட்டாரு, மேல் வலிக்கும்ல ஐயா, அதுக்குதான் பாட்டில் வாங்கி கொடுங்க. வாட்டர் அடிச்சாலும் அப்புறம் வரவே மாட்டாரு. 18:48 கூடுனாத்தான் அடிப்பேயோ, அதுக்கு குறைஞ்சு அடிக்க முடியாது. அதனால 6 விலையில் 100 குச்சங்கள் அடையாளை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதீர் மதிர் மான்மரு தாய்மார்கள் எல்லாம் கொலை போடுவாங்க. மேடையில இருந்து ரொம்ப பின்னால போய் உட்கார்ந்துருக்காங்க பாத்தியா? அதனால அவங்க போடக்கூடிய சத்தம் நமக்கு கேட்கல. இப்ப கேட்கும் பாரு. இந்த லைட் மாட்டதுக்கு உங்க முகமே தெரியல. அப்படியா? ஆமா. அதாவது ஒரு கோயில்ல எவ்வளவுதான் வில்லுப்பாட்டு மேல எல்லாம் அடித்தாலும் சரி தெய்வத்துக்கு உகந்தது தாய்மார்கள் எல்லாம் குலவை போட்டாதான் தெய்வமே வருமா? அப்பதான் அருள் வரும்.
ஹலோ போடுங்கம்மா ஒரு குணம் போடுங்கம்மா ஒரு குணம். மாய பொன்னான மணிக்குழல் பொன்னான மணிக்குழல். முக்க மூணு நேரம் முக்க மூணு நேரம். முளைக்குழவை போடுங்கம்மா குழவை போடுங்கம்மா. பொன்னான பூநூலா ஒன்பதிட்ட நாவடம்மா வெள்ளியான பூநூலா அவருக்கு வெத்தலக்க நாவடம்மா பந்தத்தால பூநூலா கனிவயிற நாவடம்மா ஆரப்பட குலப்பட அவருக்கு அரிய காட்சி மேற்படையா முன்படையா மின்படையா கண்டியலும் பருப்படையா ஆரப்பொலி கூட்டத்தோடு அம்மாளோட வாசலில அவதரித்து வாராரே எம்மா இன்னும் ஒரு உறவு தாயிட்ட அன்புச்சொரிய ஐயா புலவைத்த மக்களுக்கு கோடி வரம் கொடுப்பார் பார்த்து சொன்னா தப்பாதே அம்மா வரம் கொடுத்த வையாதே அவன் நம்பி வந்த மக்களுக்கு என் நல்வாக்கு சொல்லவாரா தேடி வந்த மக்களுக்கு அம்மா திருவாக்கு சொல்லவாரா 21 தேவதையும் 61 மந்திரங்களும் அருளாடி வருகுதையா ஆரைக்கும் சிவனுக்கும் அரிகரபுத்திரனாகவே பிறந்ததினாலே அவர் அரிகரே சுதனாக ஆனந்த சித்தனாக ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார் சாமியாடி வள்ளி கைலாசத்தி ஆதி வள்ளி கைலாசத்தி ஆதி பெண்ணால் முடி ஒலிந்த யாரெல்லாம் கொலைவிருந்தார் அழகாரோடு பார்வதியும் ஆனந்தமாய் கொலைவிருந்தார் இந்திர லோகத்திலே இந்திரனா சந்திரனா சூரியனும் கொலைவிருந்தார் சத்தியலோகம் தன்னதிலே கதிர்முகன் சரஸ்வதியும் சந்தோஷமாய் கொலைவிருந்தார் வைகுண்ட லோகத்திலே பச்சை மாறு லட்சுமியும் அன்னலட்சுமியும் பவசுடனே கொலைவிருந்தார் அங்கே பவசுடனே கொலைவிருந்தார் முற்பட்டு முற்கோடி தேவர்கள் 48,000 கோடி அங்கே அகத்தியரம் முரத்தியர் அழகு கலைக்கோட்டு மாமுனியும் அமரதேவர் முனிவரும் அச்சலுக்கு பாலர்கள் தேவாதி தேவர்கள் தேவாதி தேவர்கள் தெய்வ கைலாசத்தில் புரவிருந்தார் அப்பேற்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் கைலாசவாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னய்யா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து நான் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். நான் படைத்தாய் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து நான் படைத்து கல்லுக்குள் இருக்கும் நேரையவும் அவையா தாயார் பையுக்குள் வாழும் சிசுவையும் சிறுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியவும் ஆண்டவன் படைத்து நான் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நான் படைத்த நாமளை போன்ற மானிட மக்களை படைத்தார். நாமளை எதற்காக படைத்தார்? நாமளை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக?
மண் உலகிலே மனிதர்கள் எல்லாம் நாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தார். அப்படியா? இந்த உலகத்துல யார்கிட்ட ஒற்றுமை இருக்கு? ஒற்றுமையா வாழணும்னு ஆண்டவன் உலகத்தை படைத்தார். ஆமா. ஒற்றுமை இன்னைக்கு எங்கேயாவது இருக்கா? யார்கிட்டயும் கிடையாது. ஏன் இல்லை தெரியுமா? எதற்காக? ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்டா உலகத்திலே ஒற்றுமை வருமா? வரவே வராது. வரவே வராது. ஆமையா. நீ வாழ்ந்தா எனக்கு சந்தோஷமா இல்ல. இல்ல, எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. நான் வாழ்ந்தா உனக்கு பிடிக்கல. அது பிடிக்கல. பிறகு எப்படி ஒற்றுமையா இருக்க முடியும்? உலகத்துக்காரர் கொஞ்சம் நல்லா இருந்தா எனக்கு பிடிக்கல. நம்ம கஷ்டப்பட்டு இருந்து நான் ஒரு நல்ல வீடு கட்டி இருந்தோம்னு வைங்க, அதுக்கு ஊருக்குள்ள பேசுவாங்க 4 பேரு, நேத்து அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு தெருவும் திண்ணையுமா அலைஞ்சான், இன்னைக்கு அவனுக்கு வந்த வாழ்வை பாரியா, வீடுதான் வாசல் தான். அப்ப எங்க இருந்து ரூபாய கொண்டு வந்தானோ தெரியல அப்படின்னு பேசுவாங்க. அப்ப நம்ம நல்லா வீடு கட்டி இருந்தா அதுக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க. நம்ம நல்லா உயரமா இருந்து வாழ்ந்துட்டு கொஞ்சம் கீழே இறங்கி கஷ்டப்பட்டோம்னு வைங்க, அதுக்கு பேசுவான், நான் கேட்டே எனக்கு தெரியும் அவன் ரோட்ல வெள்ளையும் சொல்லியுமா மேக்கம் கிடக்கு வந்த வரத்துக்கு இவனுக்கு இது வேணும் இதுக்கு வேலை வேணும்னு பேசுவான். அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் பொறாமைப்படக்கூடிய உலகத்துல நம்ம என்னதான் செய்ய? பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம ஒரு பைக்கு வாங்கிட்டோம்னு வை, அவனை விட நம்ம என்ன குறைஞ்சவனா? நம்ம ஒரு காரை வாங்கி விட்டுருவோம் அப்படின்னு கடனை வாங்கி காரை வாங்கி விட்டுருவான். அப்போ எதை பார்த்தாலும் நாம அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதன் ஒரே ஒரு காரியத்தை பார்த்து மட்டும் மனிதன் பொறாமைப்படவில்லையா? என்ன காரியம்? வீடு கட்டினா வீடு வாங்குவான், கார் வாங்கினா பைக் வாங்குவான். ஆமா, வேற ஒண்ணும் இல்ல. பக்கத்து வீட்டுக்காரி அவன் பையனுக்கு செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிச்சா, அடுத்த வீட்டுக்காரி நினைக்கா அவனை விட செவத்த பொண்ணா பார்த்து என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிக்கணும். அப்போ இதையெல்லாம் செய்யணும் நினைக்கக்கூடிய மனிதன் வந்து ஒரே ஒரு காரியத்தை மாத்தும் பொறாமைப்பட மாட்டானா? என்ன காரியம்? வீடுனா வீடு, பைக்குனா பைக்கு, பொண்ணுனா பொண்ணு. ஆனா அவன் செத்து போயிட்டாலே நம்ம சீக்கிரமா செத்துருவோம்னு யாராவது நினைக்கவாயா? நினைக்க மாட்டாங்க. அப்போ மனிதன் வந்து கரெக்டா இருக்கான். பொறாமைப்படாத ஒன்று மரணத்தை பார்த்து மட்டும் மனிதன் பொறாமைப்படலையா? இப்படி எல்லாம் இருந்தா என்னைக்கு ஒற்றுமை வரும்? ஜாதியாலும் மதத்தாலும் ரீதியாலும் மொழியாலும் பிரிக்கப்பட்டு கிடக்காம அரசியலாலும் அதனாலே ஆண்டவன் உலகத்தை எல்லாம் உண்டு பண்ணி படைத்ததோர் மக்களை எல்லாம் சிவனுடைய வடிவத்திலே இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, நாமளை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த உச்சினி மாகாளி அம்மா, அவ அம்மாளுடைய வடிவத்திலே சபை இடையே அமர்ந்திருக்கிறாங்க பாருங்க. நாமளை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தை உண்டு பண்ணி 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதராகப்பட்ட நாமளுக்கு 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசைனா என்ன தெரியுமா? மண் ஆசை, பொன்னாசை, பெண் ஆசை. இந்த 3 ஆசையும் இருந்தாத்தான் அவன் மனிதன். இந்த 3 ஆசையை வெறுத்தானே ஆனால் அவன் முனிவன். அதனால ஆண்டவன் இவ்விதமாகவே நாமலை எல்லாம் இவ்வுலகத்திலே படைத்து என் சான் உடம்பை கொடுத்தார், ஒரு சான் வயசை கொடுத்தார். இரவென்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகலெல்லாம் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து மரம், செடி, கொடி, பயிர், புல், பூண்டு, இலை, தாவரங்களோடு ஆடு, மாடு, கண்டுகாடைகள் அதனையும் படைத்து இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போதாது, பட்டினி இல்லாமலே
அவதான் பொண்டாட்டி. நம்ம பொண்டாட்டி இருக்காள. ஏயா பிடிக்கலையா உனக்கு? அடேப்பா வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி சட்டாப்பையோட நிக்கா. அந்த அம்மா ஏன் சட்டாப்பையோட நிக்கா தெரியுமா? எதுக்கு? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போய் நான் கொடுத்த ரூபாயை ஆச்சி கையில கொடுத்தேன்னு வையே, சட்டாப்பைய வச்சு உனக்கு 2 தோசையை சுட்டு தட்டுல போட்டு கொடுப்பா. ரூபாயை மட்டும் கொடுக்காம ஏதாவது சேட்டை பண்ணுன கரண்டியை திருப்பி அடுப்புல காய வச்சு செவட்லயே 2 பூசையை கொடுப்பா. அப்படிதான் நடக்கு. அதுக்குத்தான் சட்டாப்பையோட நிக்கா. அவன் சட்டாப்பையோட நிக்கிறத பார்த்த உடனே நான் கொண்டு போய் ரூபாய் எடுத்து கையில கொடுத்துருவேன். ஆமா, அவ அப்படி நிக்கலைன்னா பயப்பட மாட்டேல்ல. ரூபாய் கையில வாங்கணும்னா பல்ல காட்டுவா. பல்ல காட்டுவாளா? ஆமா. சுவாத்த திங்கும் போது எப்படி இருக்கு? ரூபாய் கொடுத்தா 10 ரூபாய் கையில நிப்பா. ரூபாய் கொடுத்தோம்னா லேசா பல்ல காட்டுவா. ரூபாயை கொடுத்தா பல்ல காட்டுவாளா? அவ சோறு பொங்கி வச்சு சாப்பிடும்போது உனக்கு எப்படியா இருக்கு? நமக்கு நல்லா தான் இருக்கு. அப்புறம் அவ பல்ல காட்டு தான் செய்வா. அவ பல்ல காட்டு தப்பு கிடையாது. நம்ம ஆம்பளை உழைச்சி கொண்டு கொடுத்தாதான். நீ 10 ரூபாய்க்கு வேலை பார்த்து கொடுத்தாதான் அந்த அம்மா 10 ரூபாய்க்கு ஒரு முளவத்தாலாவது வாங்கி உனக்கு துவையில அரைச்சு தருவா. நமக்கு வாய்க்கு வக்கனையா சோத்துக்கு தருவா. அதை விட்டு 500 ரூபாய்க்கு உழைச்சிக்கிட்டு கூட 100 ரூபாய் கடை வாங்கி 600 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போறோம்னா அந்த பொங்கல் எது செய்வா? மண்ணடியா தின்பா. 1000 கால கொண்டு அடிப்பா. நம்ம உடம்பு சொகுசு மட்டும் சொகுசா வேணும்னு நம்ம குடிச்சு வளர்ந்தோம்னா அந்த குட்டிய அந்த பொண்டாட்டி எடுத்து அப்படி வந்தேன். கஷ்டப்படும் உழைச்சி கொடுத்தா தான் பொங்கி வைப்பா. அதனால பார்வதா தேவியும் அதை போலவே சிவபெருமான் எப்போது வருவார் என்று சொல்லி தங்க தாம்பூலத்திலே பாரிச்சாத மலர்களை எடுத்து கெண்டியிலே ஜலம் எடுத்து அந்த கிருபை உள்ள பகவானுக்கு பாத ஊற்றியை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். கலைத்து வருவார் என்று கலைப்பாறை கொடுத்து இழைத்து வருவார் என்று இளநீரை கொடுத்து ஆண்டவனாகிய பகவானுக்கு இப்படி உபசாரங்களை செய்து முடித்தார். பகவானும் பார்வதியும் கலைப்பாரி இளைப்பாரி கையில
நான் ஊர்ல இருந்து 2 சோபா கொண்டு வந்திருப்பேன்ல. ஆனா பின்னாடி ஸ்டூல் கிடக்கு, பெஞ்சி கிடக்கு. அங்க உஜாலா போடல. அங்க உட்கார்ந்தா தெரியாதுன்னு நினைக்கிறேன். வெளிச்சம்ல உஜாலா போடல. பார்த்த மாதிரி இல்லையா? அதனால இந்த ஆண்டவராகிய சிவபெருமான் கலைப்பாறை இலைப்பாறை கையிலே குளிர்ந்து வரும்போது சிவபெருமானை அழைத்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, நீங்க உலகம் எல்லாமே அன்றாடமும் ஆண்டவன் படி இழந்து வாரீங்க. அப்படி உலகம் எல்லாமே நீங்க படி இழந்து வரும்போது இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லாருமே யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்து வருகின்றேன். அப்படி இருக்கும் போது எல்லா மக்களுமே என்னை தானமா வணங்கி வருகிறார்கள். இதுல உனக்கு என்ன சந்தேகம் வந்து விட்டது? ஆண்டவா பரம்பொருளே, உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, நான் உலகத்தை படைத்தேன், உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன். 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே நான் இருக்கு வருகிறேன். அம்மா 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றால் என்ன தெரியுமா? ஒன்றா ஒன்றாடி சிவ உடையவே என் மீது உனக்கு என்னமா சந்தேகம் வந்து விட்டது? இறைவா, இத்தனைக்கும் அர்த்தமாக இருந்து கொண்டு நீங்கள் ஏன் வேறு 2 பேர்களை வணங்க வேண்டும்? பார்வதி, இத்தனைக்கும் அர்த்தமாக நான் இருந்தாலும் இந்த உலகத்திலே இரவும் பகலும் வர வேண்டும் என்றால் யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளியே கிடைக்காது அம்மா. அதனால சந்திரனையும் சூரியனையும் ஆண்டவன் 2 கண்களாகவே நான் பாவித்து வருகிறேன் பார்வதி அப்படின்னு சொன்ன உடனே பார்வதிக்கு பகவான் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. அது எப்படி ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? அதாவது பகவானுடைய 2 கண்களே சந்திரன் சூரியனா இருந்தால் இன்னைக்கு இந்த ஆண்டவனுடைய கண்ணை மறைச்சு இந்த சிவனாருடைய கண்ணை பொத்தி இந்த உலகம் இருளாகுதா இல்ல ஒளியாகுதா? சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு பாப்போமே. அப்படி என்று ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா அரசனுக்கு தெரியும் பின்னால ஓடிவா இருகரத்தை எடுப்பாரா, இருகரத்தை பார்வதி ஈசன் ஒத்துவாரா, இருகரத்தை
தூங்கலாம். நல்லா தூங்கலாமா? நல்லா தூங்கணும்னு சொன்னா கூட இந்த பங்குனி சித்திரை மாசத்துக்கு காத்தாடி வேணும்யா. அடேப்பா ஆமா ஏகாடு தாங்க முடியல. காத்தாடியை விடு, ஏசி இல்லாமலே இப்ப உறக்க வர மாட்டேங்குது சில பேருக்கு. நாமலாம் ஏசி இல்லாம படுக்கவே மாட்டேன். ஆமா, இவர் அம்பானி பரம்பரை. ஏசியிலே வந்து ஏசியிலே வளர்ந்தாரு. ஏசி வாங்கி வச்சிருக்கேன், ஆனா ஏசி போட மாட்டேன். கரண்ட் பில் யாரு கட்டுதா? கரண்ட் பில் கட்டனா அமைச்சு வச்சிருக்கியா? ஆமா சரிதானே. பக்கத்துக்கார பெருங்க நைட்டு முன்னே நான் ஏசி வாங்கி வச்சிருக்கேன். இதுக்கு பருத்தி மூட்டை குடவுல இருக்கலாமே. அதான் பெருமைக்கு மாவடிச்சு பெருமாள் கோயில்ல போய் செலவு பண்ணாங்க. அது மாதிரி இவரு தேவையில்லாம மாவடிச்சா அம்மா கோயில்ல போய் செலவழிக்கணும். பெருமைக்கு மாவடிச்சு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டாரு. அங்க போய் சொல்லிச்சா எப்படி இருக்கும்? அதனால அந்த பார்வதா தேவியாகப்பட்டவா சிவனாருடைய திருக்கண்களை மறைத்த உடனே உலகமே இருள் மயமா இருந்த உடனே சிவன் பார்த்தார். இவ என்ன பொம்பளை இந்த பார்வதி, நம்ம எவ்வளவோ விவரமா சொல்லியும் பார்வதிக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையே, கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையே. அதனால இந்த பார்வதிக்கு இன்னைக்கு சிவபெருமான் யார் என்று இவளுக்கு தெரியப்படுத்தணும். சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும்தான் பார்வதிக்கு தெரியும். மூணாவது கண் இதுவரைக்கும் தெரியல. அதனால ஆண்டவன் உச்சி கண்ணை திறந்து உலக மக்களுக்காக நாம ஒளி கொடுக்கணும். அப்படி என்று ஆண்டவன் தான் சிவபெருமான், ஆண்டவன் தான் சிவபெருமான், ஆதிசக்தி முன்னாள் உச்சி கண்ணை திறப்பான், உச்சி கண்ணை திறப்பான், சாமி உலகி ஒளி கொடுப்பான். கோட்டையிலே அமர வைக்க பார்வதி சிவபெருமானுடைய உச்சிக்கண் மகிமையை கண்டா பாருங்க. உச்சிக்கண் மகிமையை கண்ட உடனே பார்வதிக்கு அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தணலாகி பயத்தினால் பார்வதிக்கு வேர்வைகள் சுரந்து அவருடைய அங்கத்தின் வேர்வை எல்லாம் ஆறா பெருகி ஓடுது. சக்தியின் வேர்வை பாருங்க. சக்தியின் வேர்வையாகப்பட்டது கைலாசத்திலே காட்டாத்து வெள்ளமா கரைபுரண்டு வந்த உடனே ஐயோ இந்த பார்வதிக்கு இவ்வளவு வேர்வை துளி புறப்பட்டு விட்டதே, இந்த உப்பு தண்ணியாகப்பட்ட சக்தியின் வேர்வையானது உலகத்துக்கு போனா உலகமே அழிந்து போகும். அதனால இந்த வெள்ளம் உலகத்துக்கு போகாமல் இருக்க வேண்டுமானால் நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சிவபெருமான் தன்னுடைய 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே தன் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் அந்த வேர்வை துளி நிக்கல. அன்னைக்கு போய் உட்கார்ந்தாவதான் அந்த அம்மா கங்காதேவி. சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவனுக்கு 2 கொண்டாட்டி அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. சிவபெருமான் நம்மளை எல்லாம் காப்பாத்தணும்னு தான் கங்காதேவியை தூக்கி தலையில வச்சிருக்காரு. உழைச்சு விட்டா நம்மள அப்படியே அள்ளி கொண்டு போயிடுவாங்க.
ஒரு நாளைக்கு உழைச்சி விடத்தான் போறாரு. அப்படியா? உலகம் பூரா கடலுக்கும் வானத்துக்கும் தண்ணியாவது டமுக்குன்னு கடலுக்கு ஒரு இடுப்பு எடுத்துட்டு போகும். அப்படியா? அதாவது எல்லா புராணங்களுமே என்ன சொல்லுது தெரியுமா? உலகம் வந்து நீரினால்தான் அழியுமா அப்படியா அப்படின்னு எல்லா புராணமுமே சொல்லுகிறது. அதேதான் அதேதான். ஆனா இப்பளுக்குள்ள கிடையாது. எத்தனை லட்சம் ஆண்டுகள் இருக்கான். அந்த ஆண்டுகள் கழிஞ்சாதான் உலகம் அழியுமா. அதான் நம்மளாம் இப்ப பயப்பட வேண்டாம். நம்ம பயப்பட வேண்டாம், தேவையில்லை. அதனால இந்த ஆண்டவனாகிய பகவான் அவர் உச்சி சடையிலே கங்கா தேவி சுமந்து சடாமுடி பாரத்தினாலே கொண்டை கட்டிய போதும் அப்பவும் அந்த வேர்வை துளி நிக்கல. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை மட்டும் பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையை 10 கடலாகவே படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் 10 கடலாக்கி அதற்கு பாங்குடனே பேரை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதி வைக்கப்பாடி வைக்கப்பா உங்க சம்பாதி வைக்கப்பா வைக்கப்பா கடல் ஊர் கடல் சாமி சந்தி வைக்கப்பா வைக்கப்பா கருப்பு கடல் இரண்டாங்க கடல் மூணாம் கடல் ஊர் கடல் கடல் நாலாம் கடல் அல்ல செய்மா புத்து நல்லா ஓங்கி வளர்ந்திருக்கு. அந்த புத்துக்கு கொத்தனார் யாரு? புத்துக்கு கொத்தனாரு கரையா. புத்துக்கு கொத்தனார் வந்து கரையா. கரையா வந்து அந்த புத்தை கட்டினா நாகம் வந்து அந்த புத்துக்குள்ள இருக்கக்கூடிய கரையானெல்லாம் சாப்பிட்டுட்டு அது போக நாகமே அந்த வீட்டுல வந்து குடியிருந்துக்கிடுமா. அந்த புத்துக்குள்ள உட்கார்ந்துரும். ஆமா. அப்பேர்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ளே செந்நாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்கும் ராஜா ராணியாக நாகலோக பட்டினத்திலே நாகராஜனும் நாகக்கன்னியும் வாழ்ந்து வருகிறார்கள். நாகம்னு சொன்னா நம்ம பூமியிலே பாக்குறோம் பாருங்க, அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மனித தலை, கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் ஒரே நாக வடிவம். வயத்தால போனா 2 மாத்திரை வாங்கி போடு. அந்த வயத்தால இல்ல, பாம்புக்கு வந்து கால்கள் கிடையாது.
பாம்பு கால் கிடையாது. அதனால வயசால ஊந்து போகுது. இப்ப நமக்கு 2 கால் இருக்கு, நம்ம நடந்து போறோம். ஆடு மாட்டுக்கு 4 கால் இருக்கு, அது நடந்து போகுது. ஆமா. காக்கா பறவைகளுக்கு 2 கால் இருக்கு. சரி. அது பறந்து போகுது, 2 நடந்து போகுது. ஆமா. பாம்புக்கு கால் கிடையாது. அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் சரி நாகலோக பட்டணத்திலே வந்து ஆமையா இருவருமே எப்படி வந்து வருகிறார்கள்? எப்படி ஐயா? நாகலோக பட்டணத்தில் சாவடியும் ஆணைகட்டும் தாவடியும் அசைந்திருக்கக்கூடிய மண்டபங்களும் குதிரைகட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகளோடு அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன செல்வங்கள் வேண்டுமோ அத்தனை செல்வங்களுமே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நிறைந்திருக்கு. ஆமா, பாலால் குறைவு இல்லை, பாக்கியத்தால் தாழ்வில்லை. காலிற்கு பவுசருக்கு பாக்கியங்கள் நிறைந்திருக்கு. எல்லா செல்வங்களுமே நிறைந்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். ஆமா, அப்ப இந்த இறைவனாகப்பட்ட சிவபெருமான் வந்து எல்லாருக்குமே 16 செல்வங்களும் கொடுத்திருக்கிறார். 16 செல்வத்திலேயுமே வாயை திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமாயா? ஒருபோதும் கூப்பிடாது. நம்ம கழுத்து நிறைய தங்க ஆபரணமா வாங்கி
அணிந்திருக்கிறோம். அந்த தங்கம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. அதுவும் கூப்பிடாது. தங்க விலை வேற ஏறிக்கிட்டே இருக்கு. சுத்தமா கூப்பிடாது, வீட்டுக்கு வரவும் செய்யாது. முந்தா நாளே ஒரு கம்மல் வாங்குவோமே கடைக்கு போயிருந்தா, ஆமா 3 கிராம் கம்மலுக்கு 50,000 ரூபாய் கேட்டாங்க. நான் வேண்டான்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நீ யாரு கடையில போய் தங்கத்தை பாத்துருக்க? சரி, நாங்க அங்கேயும் போக முடியாது. ஏன்யா? நானும் எங்கிட்ட ரூபா இருந்தா வாட்சி மட்டும் மின்னுது. ஆட்சி ஓசு வாட்சி. அப்படியா? அப்போ கழுத்து நிறைய நம்ம தங்க ஆபரணமா வாங்கி போட்டிருந்தாலும் அந்த தங்கம் வந்து நம்ம அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம். அங்கன பாதி இங்கன பாதி. அந்த நிலம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. அதுவும் கூப்பிடாது. நாமளை அன்போடும் பண்போடும் அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து குழந்தை சொத்து என்பார்கள். 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் முடிச்சேன். சரி, கல்யாணம் முடிச்சு 35 வருஷம் ஆகுது எனக்கு. தாடி கட்டு மேடையை விட்டு கீழே இறங்கி வந்தேன். இறங்கி வந்து எங்க பாட்டி காலில் விழுந்து கும்பிட்டேன். என்ன சொன்னா? எங்க பாட்டி சொன்னா, எப்படி வேறாண்டி நீ 16 பெற்று சரி பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா சொன்ன போது நல்லா தான சொல்லியிருக்கா பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்ட்டு. சரி, இப்ப 16 பிள்ளைய பத்தி சீரழிஞ்சு கிடங்க. கெட்டி கொடுக்க முடியாம அறிவு கேட்ட தாத்தா 16 செல்வம்னா இப்ப சொன்ன பாத்தியா? நன்மக்கள், நல்ல மனைவி, நல்ல வீடு, பசு, தானியம், நோயில்லா வாழ்வு, வீரம், கல்வி, இதெல்லாம் 16 செல்வம். இந்த 16 செல்வத்திலே ஒரு செல்வம் தான் பிள்ளை செல்வம். நீ அதையே விட்டுட்டு 16 பிள்ளையாவே பெற்றன எப்படி? நமக்கு என்ன தெரிஞ்சது? நம்ம பாட்டி 16 பிள்ளைய பத்தி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. சரி, 16 பிள்ளைய பத்தி சீரழிஞ்சிட்டாங்க. வெட்டி கொடுக்க முடியாம அப்ப எழுதி முடியும். சரி, அப்படியே ஆகி போச்சு. அதெல்லாம் விவரமா இருக்கணும்யா. 16 வகை செல்வத்துல வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் பிள்ளை செல்வம். அப்பேறுபட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்குடியாலும் இரு பேர்களுக்குமே மனக்கவலையை தாங்க முடியாமல் தன்னுடைய கணவனை அழைத்து நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? எங்க நவராஜே மன்னா ராஜே மன்னா எனக்கு வந்தவரானே நாதா ஆவுண்டே தேவி நாகக்கண்ணி ஆனா உற்பேதி வயது மாற்றி எனக்கு முடிதடிக்க பிள்ளை இல்லை ஆக்குரி வயது மாற்றி மன்னா நாடாத பிள்ளை இல்லை மன்னா 50 வயது மாற்றி
40 வயதாகி விட்டது. இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு பிள்ளை இல்லையே மன்னா. பிள்ளை இல்லாத வீட்டுல பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்க மாட்டானா. அதாவது சுவாத்துக்கு விவரமானவங்கன்னா கரெக்ட் அங்க போய் வாங்குவான். சாஸ்திரத்துல விவரமானவங்கன்னா போய் சாப்பிட மாட்டான். ஒரே மாதிரி சுவாந்து கலந்துவன்னு வையே ஆச்சி ஐயர் ஒத்தையில இருப்பாங்க. நல்லா திக்கா குழம்பு வச்சு 4-5 கூட்டுக்கறியா வச்சு சாப்பிடுவாங்கன்னு போயிடுவான். சாஸ்திரம் படித்தவரா இருந்தா அப்படி செய்ய மாட்டாராம். சாஸ்திரம் படியாதவன் சோறு தின்ன பண்டாரம். சரி, சாஸ்திரம் தெரிஞ்சவன் சோறு திங்காத பண்டாரம். அவ்வளவுதான். எந்த சேர்ந்த கறி சாஸ்திரம் படியாதவன் சுவாத்து பண்டாரம். அதனால பிள்ளை இல்லாத வாசலுக்கு பிச்சை வாங்க மாட்டார்கள். மதலை இல்லாத வாசலிலே மாநிலத்து மக்கள் வர மாட்டார்கள். குழந்தை இல்லாத வாசலுக்கு குடும்பத்தார் வர மாட்டார்களே மன்னவா. அவர் முத்து முத்தாக அழகான பிள்ளை இருக்கும். இறைவனுடைய அருள் இருந்தா நமக்கு 70 வயது கப்பாலை ஏந்தும் பிள்ளை இருக்கும்படி. 70 வயசுல குழந்தை இருந்தா 70 வயசுல குழந்தை பிறப்பதனால எந்த ஒரு தவறும் இல்ல. குழந்தை பற்றி எடுக்கலாம். ஆனா ஒண்ணு பிள்ளை தொட்டில இருந்தா பாட்டி கட்டில இருப்பா. அப்படிதான் இருப்பா. பிள்ளைய வளர்க்க ஒரு ஆள் தான் போடணும். 70 வயசுக்கு அப்புறம் பிள்ளைய பெத்து சரி ஒருத்தன் கையில வளர்த்தி எப்ப கட்டி கொடுக்க அவள. அந்த ஐயா கையில பிடிச்சு கொடுக்க வேண்டாம். அவரு கைய பிடிச்சு தெருவழியா கடைக்கு போவாரு. ரோட்ல இருக்கவன் கேட்பான். இவனுக்கு விவரம் தெரியும். அவரை குத்தி பாக்கணும்னே கேட்பான். ஏ முருகையா உன் பேரனையா கூட்டு போற அவன் வேணும்னே கேட்பான். அதனால எதை எதை எந்தெந்த வயதிலே செய்ய வேண்டுமோ அதை அதை அந்தந்த வயதிலே செய்து முடிக்க வேண்டுமா. ஓரத்தில் ஓடி விளையாடணும், ஈரத்திலே கல்விகளை கற்கணும், மூவத்தில் முடியாத மனமும், 4-8 பெறாத பிள்ளையும், 5-8 சேர்க்காத செல்வமும், 6-8 அகிலஞ்சுசி பார்க்கணும், 7-8 ஏகந்தல போகணும், 8-8க்கு மேல இருக்கவே கூடாது. அதுக்கு மேல இருந்தோம்னு வையி நாய் கூட நம்மளை ஏறிட்டு பார்க்காது. அதாவது நாமளையே பார்த்துக் கொள்ளக்கூடிய திறன் நாமளுக்கு எந்த வயது வரைக்கும் இருக்கிறதோ அன்னைக்கு வரைக்கும் தான் உலகத்துல இருக்கிறோம். நம்மளை பாக்குறதுக்கு இன்னொரு ஆளு தேவை அப்படிங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னு வைங்க, அதோட உயிரை விட்டுறணும். இப்ப நாமெல்லாம் ஒரு யோசனை வச்சிருக்கேன். எப்படி வண்டியில ஒரு பாகம் கயிறு போட்டிருக்கேன். ஒரு பாகம் கயிறா? எதுக்கியா? யாமனு கேட்கணும். நம்ம ஓடி சாடுற வரைக்கும் சரி நல்ல ஓடி உழைப்போம். ஆமா, உழைப்பு நின்ன உடனே சரி பிள்ளைகள் என்ன சொல்லும் தெரியுமா? என்ன இவனுக்கே உழைப்பு இல்லையே, இவன் பிராயத்துல என்ன சேட்டை பண்ணான், அடியப்பா இவன் பண்ணுன அநியாயத்துக்கு இத்தனை குடும்பத்தை கெடுத்திருக்கான், அது உம்மோட நிக்கட்டும், நான் வந்து பெருந்தன்மை உள்ள ஆளு அப்படின்னு சொல்லி எதுக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? நம்மளால முடியலன்னு சொன்னா அப்படின்னா அந்த ஒரு முளை கயிறு எடுப்பேன்.
நீ எப்பமண்டா போவான்னு நினைக்கிறேன். ஒரு முழம் கயிறு வச்சிருக்கேன்னு அப்புறம் தொங்கத்தான வழி இருக்கும். முடியலன்னா தொங்கத்தான் செய்யணும். அதுக்குதான் சொன்னேன். அதுக்கு தான் கை வச்சுனே வச்சிருக்கேன். ஒரு முறை கயிறு எடுத்து வச்சிருக்கேன். அதான் தொங்க கூட. நீ சொன்னது வருத்தப்பட்டது. இவன் சீக்கிரம் போட்டுக்கா. அப்படியா? சரி. அப்போ ஒரு வயதுக்குள்ளாக எந்தெந்த வயதில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து முடிக்கணும். செய்து முடிக்கல நமக்கு மதிப்பு இருக்காது. காலமும் அது போல பொன் போன்றதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா இனிமையாக இந்த நாளை கழித்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்தணும். நாளைக்கு இப்படி ஆயிருமோ, ஒரு வருஷத்துக்கு பிறகு நம்ம என்ன செய்ய, அடுத்த வாரத்துக்கு என்ன செய்ய, அடுத்த மாசத்துக்கு என்ன செய்ய அப்படின்னு வருத்தப்படவே கூடாது. நாளைக்கு இருப்பது கூட யாருக்குமே நிச்சயம் கிடையாது. ராத்திரிக்கு படுத்தோம்னா காலையில நம்ம எந்திரிச்சாத்தான் ஆச்சு. மறுநாளைக்கு உள்ளத மறுநாளைக்கு பார்த்துக்கிடலாம். அதுக்கு போட்டு இன்னைக்கே வருத்தப்படக்கூடாது. இப்பதான் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, விளையாண்டுக்கிட்டு இருந்த மாதிரி. வயசு 70 ஆயிப்போச்சு. அதுக்குள்ள வயசு 70 ஆகி போச்சு. ஆனா ஓடி போச்சு. ஓடிட்டு முடிக்க கூட மறந்து போச்சு. அதனால நடக்கக்கூடிய காலத்துல சந்தோஷமா நிச்சயமில்லாத வாழ்க்கை. அதனால அம்மா என் நாகக்கண்ணே, நீ ஒன்னும் வருத்தப்படாத. ஆண்டவர் அருள் இருக்க வரைக்கும் நமக்கு எந்த விதமாகப்பட்ட ஆபத்துமே கிடையாது. அப்படி என்று நாகராஜன் சொல்லும் போது மனக்கவலை தாங்க முடியாத அந்த நாகக்கண்ணி கணவனிடத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? கண்ணு நல்ல பொழியுமா, கண்ணு நல்ல பொழியுமா, கவிரோடு
உண்டு போட்ட அந்த தோசை உண்டு பட்டரை நல்லதி மாவி பதரை எள்ளி கலந்து பிச்சைக்கு வந்த பிச்சை வர சொல்லிட்டு அண்ணா வந்து வந்த அடுத்து வர சொல்லிட்டு நான் தான் இல்லாத குழந்தை குழந்தைகள் தலையடியிலே அடித்து தலையடியிலே அடித்து மன்னவன் மழை பெய்த முற்றத்திலே மாவிக்கு மன்னரைய பிள்ளை இல்லை அந்த மன்னரைந்த கையால ஓடி மடிபிடிக்க மைந்தன் இல்லை அது நிறவரத்து தண்ணீர் இந்த விளையாட பிள்ளை புறவரத்து தண்ணீர் எனக்கு போய் விட்ட பிள்ளை கறிக்கரைக்கும் தேங்காயில் கையேந்த குழந்தை ஆளை இடித்தேன் நான் அறக்கொடுமை செய்தேன் நான் மன்னவா மன்னவா பட்டரை நெல்லிலே நான் பாவி பதரை அள்ளி கலந்து விட்டேனா கலந்தேனா ஓட்ட நாளி மரக்கால் கொண்டு நான் யாருக்கும் ஓட்ட அளந்திருப்பனா கலந்திருப்பனா அப்படின்னா என்ன தெரியுமா என்னய்யா அந்த காலத்திலே காடுகரைக்கு வேலைக்கு போனாங்கன்னா சரி வயக்காட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு சம்பளம் கிடையாது நம்ம வாதியில வேலை வைப்பாங்க ஓசியில நீ போவியாயா நான் போகணும் இருப்பேன் சுட்ட முதல் ஏங்கிட்டு தான் போவேன் பரவே அப்ப நீ மட்டும் போகலைன்னா மத்தவங்க போவாங்களா இருந்தாலும் ஓதியில வேலை வைப்பாங்க வயக்காட்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு அந்த காலத்துல சம்பளம் கிடையாதுன்னா பண பரிமாற்றம் வந்து அப்ப ரொம்ப கிடையாது இங்க சிக்கல் அந்த வயக்காட்டுல என்ன பயிர் அறுவடை பண்ணுகிறாங்களோ ஆமா அந்த பயிரை உனக்கு ஒரு கொத்து ரெண்டு கொத்து அளந்து போடுவேன் தாயே ஆமா நீ வேலைக்கு ஆளை கூட்டிட்டு வந்துரு வந்துரு அப்படின்னா நெல்லுனா நெல்லு ஆ எள்ளுனா எள்ளு எள்ளு சோளம்னா சோளம் சரி மக்காச்சோளம்னா மக்காச்சோளம் ஆமா கடலை போட்டிருந்தா கடலை கொடுப்பாங்க உளுந்துனா கேப்பன்னா கேப்பேன் நான் கேட்பேன் உளுந்துன்னா அதுக்கு உளுந்து கொடுப்பாங்க உளுந்து கொடுப்பாங்க குப்பரையா சரிதான் நான் இப்போ உளுந்து உளுந்து கொடுத்தாங்க அப்ப என்ன பயிர் அறுவடை பண்ணுகிறாங்களோ அதை அப்படியே கொடுப்பாங்களாம் சரி அந்த ஒரு கொத்து ரெண்டு கொத்து கணக்கு பேசித்தான் முதல்ல போவாங்க ஆமா அப்ப காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலையை பார்த்துட்டு சரி அவங்க பெட்டியில வரிசையில நின்று இந்த நெல்லை வந்து அளந்து வாங்குவாங்க ஆமையா ரெண்டு கொத்து பேசி இருந்தா ரெண்டு கொத்து அளந்து போடுவாங்க போடுவாங்க அப்ப இந்த ஐயா என்ன செய்வார் தெரியுமா என்னைவாரு களத்துல கொண்டு வந்து நெல்லை தட்டி அடேங்கப்பா அவர் அங்க இங்கேயுமா நின்று நல்ல தாய்ப்பாச்சி கட்டி வேட்டிய நம்ம கோமணத்தை கட்டி கோவலத்தை கட்டி சரி இந்த நெல்லை நாடியில அளந்து ஐயா அளந்து போடுவார் காஞ்சி காஞ்சி அளப்பாரு ஆமா அப்ப அளந்து போடும்போது சரி இந்த வீட்டுக்கார அம்மா அங்க இருந்து வருவா வந்துட்டாலும் இவ நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கணுமா சரிதானே அந்த நெல்லை பாப்பா நெல்லை பார்த்த உடனே நெல்லையும் பாப்பா அவரையும் பாப்பா முத்தா விளைஞ்சிருக்க இந்த பயிறு இதெல்லாம் கூறுவாடு இருக்கு கொஞ்சம் கூட உணர்வு இல்லாம இந்த முத்த பூரா அள்ளி அப்படி அவளுக்கு அளந்து போடுதா இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கு அந்த ஆளுக்கு கூரத்த மனுஷன் பாடுபட்டதுக்கு இப்படியே அளந்து போடுவான் நம்ம பட்ட பாடு நமக்கு அப்படின்னு சொல்லி ஆமா. அம்மா வந்த உடனே என்ன ஏயா என்னங்க கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா என்ன இப்படி காக்க இவ காலையில இருந்து என்ன முன்ன வேலை பார்த்திருக்கா ஆமா இந்த சின்ன மரக்கா வச்சு அளந்து போட்டா அவளுக்கு எப்படி காணும் இப்ப என்ன வேணுங்க வீட்டுக்குள்ள சிலாப்பில பெரிய மரக்கா இருக்கு அதை தூக்கிட்டு வாரும் அதான் பார்க்காம விட்டேன் அப்படின்ன உடனே சரி நம்ம பொண்டாட்டிக்கு நல்ல மனசு பொழுக்கு அதனால மனது அப்படின்னு பெரிய மரக்காவை தூக்கிட்டு வருவாரு சரி சின்ன மரக்காவை ஓரமா வச்சுட்டு சரிதான் பெரிய மரக்காவிட்ட நெல்லை போதுவாரு பாரு ஆமா கீழோடி நெல்லு பூரா ஒளிவீரும் அடியா ஒழுகுது அதான் ஓட்ட நாளி மரக்கா அடியில ஒரு உள்ளாங்க எவரத்துக்கு ஓட்ட இருக்கும் சரிதானே அது வந்து அந்த அம்மாவுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் அவ ஒளிச்சு வச்சிருப்பா இப்படி அளந்து போட்டா இவளுக்கு நெல்லு குறையா போய் விழுமா சரிதான் இந்த நெல்லை அவளுக்கு கொடுக்கவா அப்படின்னு ஓட்ட நாளிய கொண்டு அந்த காலத்துல அளந்து போட்டிருக்காங்க பாவம் செய்யக்கூடியவங்க அப்படி அளந்து போட்டுருக்காங்க அப்ப அது ஒரு பாவம் தானே பெரிய பாவம் யாவராக இருந்தாலும் வேலை பார்த்தவர்களுக்கு சரியான கூலியை கொடுக்கணும் நான் கொடுக்கணும் சரியான கூலியை கொடுக்கவில்லையானால் அது ஒரு பாவம் தான் பாவம் தான் அப்போ சரி நாம் ஓட்ட நாளி மரக்கால் கொண்டு யாருக்கும் போட்டு அளந்தனா ஆமா பட்டர நெல்லுல நான் பகரத்தான் சேர்த்து கொடுத்தனா பட்டர நெல்ல பகர சேர்த்தனா என்ன அர்த்தம்
அளந்து போடும்போது பதறு சின்ன சிறு தூசி அவலத்தையும் அள்ளி சேர்த்து சுத்தம் இல்லாம அள்ளி போட்டுருவாங்க. அதத்தான் நாகக்கண்ணி சொன்னா, மழை பெய்கிற முச்சத்தில் மண்ணலைய பிள்ளை இல்லை, மண்ணலைந்த கையால் என் மடிபிடிக்க ஒரு மைந்தன் இல்லை மன்னவா, கரிக்கரைக்கும் தேங்காயில கூட எம்மான்னு எனக்கு கையேந்த பிள்ளை இல்லையே நாளாம். நம்ம வீட்டுல குழம்பு வச்சா பெரும்பாலும் தேங்காய் இல்லாம எந்த குழம்புமே வைக்க முடியாது. ரசத்துக்கு கூட தேங்காய் போடுவாங்க, சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. அப்ப நம்ம தேங்காய் சில்லு போட்டுக்கிட்டு வந்தா நம்ம வீட்டுல பிள்ளை இருந்தா என்ன செய்யும்? தேங்காய் துண்டை வந்து பிறக்கும், தேங்காய் எனக்கு கையை நீட்டும். அதைத்தான் நாகக்கண்ணி சொன்னா. அதனால என் மன்னா நாகராஜா இதுவரைக்கும் குழந்தை இல்லை என்று நாமல் அழுது புலம்பினாலும் நாளை பின்ன நாம மாண்டு மடிந்து மரணமாகி போனால் நாமளை வழி அனுப்புவதற்கு போராட்டம் வரும் அல்லவா? மன்னா அவனை கூப்பிட்டு, ஏ தம்பி, உங்க சித்தப்பாவுக்கு இதுவரைக்கும் பிள்ளை இல்லாமலே செத்து போனாருடா, உங்களை தாண்டா பிள்ளைக்கு பிள்ளையா நினைச்சு வளர்த்தாரு, நீங்க தான் வந்து காரியம் பண்ணணும், உங்க கைய வைங்கன்னா காசு பணம் இருந்தா கூப்பிடாமலே முன்னால வந்து நிப்பான். காசு நான் கொள்ளி வைப்பேன். ஒரு அறுவாலை தொங்க விட்டுருப்பான். காசு பணம் இல்லைன்னு வைங்க, அவன் சொல்லுவான், போங்கடா கோலத்தவங்களா, நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா, அவனே கெட்ட வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான். அவன் வெள்ளை அடிச்சுட்டு போயிருக்க, அதனால கொல்லி வைக்கல. நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா, இவனுக்கா கொல்லி வைக்க போற ஒண்ணு மத்த பையன் சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியா சவத்தை கொண்டு போடுங்க, இவனை நேரம் ஆகுது அப்படின்னு பேசுவான். அதான் சொல்லுவாங்க, பணம் பண்டியிலே குணம் குப்பையில் இருக்கான். பணத்துக்குத்தான் மதிப்பை தவிர ஒரு ஒரு குணத்துக்கு கிடையாது. நல்ல குணம் இருக்கு, ஒரு டீ கொடுங்க மூஞ்சில ஊத்திடுவாரு. காலையில வந்துட்டான வெக்கம் இல்லாம பணம் இருக்கு, பணத்தை கொண்டு குப்பையில போடு அப்படின்னு பேசுவான். டீ போட்டு தரோம் அப்படிம்பாரு. காசு இருந்தா தான் காபி கடையில பணம் 10 செய்யுமா, 10 செய்யும். இந்த குடத்துக்கார்ட்ட இருந்தா 11 செய்யும். என்கிட்ட இருந்தா 11 செய்யும். என்கிட்ட இருக்கணும் 20 செய்யும். அதுதானே, அதான் உங்ககிட்ட இல்ல.
அதான் சொல்லுவாங்க, வேலை கொண்டு எரிந்தால் வேகம் இருக்கிற வரைக்கும் தான் அது பாயுமா. வேலை கொண்டு எரிதோம்னு வைங்களேன், எவ்வளவு வேகம் இருக்கும் அவ்வளவு தூரத்துலயுமே அந்த வேலை பாஞ்சு நிக்கும். ஆனால் பணம் மட்டும் பாதாளமும் தாண்டி போகுமா. கண்டிப்பா அந்த அளவுக்கு பணத்துக்கு பவர் இருக்கு. இப்போ சொன்னாங்க எப்படி காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறும் மனமே, உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. நீ தேடும் போது வருவதில்லை, இது போகும் போது சொல்வதில்லை. காசேதான் கடவுளடா, கடவுளுக்கே தெரியுமாடான். நீ சொன்ன மாதிரி கோயிலுக்குள்ள போறவங்க இல்லையே, சரி தாம்பளத்துல 100 ரூபாய் போட்டா சாமி கிட்டத்துல போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்பெஷல் தோசையா? அப்போ அதனால என் மன்னா நாகராஜா, பிள்ளை இல்லாமலே செத்து போனால் கூட நமக்கு மோட்சமே கிடையாது. அதனால என் மன்னா நாகராஜா, இனியும் நாமல் இப்படியே இருந்து கொண்டே இருந்தோமானால் பெண்ணாக நானும் பிறக்கலாமா? ஏ பிள்ளை ஒன்று இல்லாமல் இந்த பூமியிலே வாழலாமா? அந்த மங்கையாக பிறக்கலாமா? நாம் மகளை ஒன்று இல்லாமல் இந்த மாநிலத்திலே வாழலாமா? நான் கன்னியாக பிறக்கலாமா? ஒரு கை குழந்தை இல்லாமல் நான் கலை உலகிலே வாழலாமா? மண்ணாய் பிறக்கும் பாக்கியமும் இல்லை. சரி, நான் ஒரு கல்லா பிறந்திருந்தா, கல்லாய் பிறந்திருந்தா கல்லெடுக்கும் சிற்பி வந்து கருச்சிலையாக அடித்து கடவுளா பேரை சொல்லி என்ன கையெடுத்து வணங்கி இருப்பாங்களே, அந்த பாக்கியமும் எனக்கு இல்லை. சரி, ஒரு மரமாக நான் பிறந்திருந்தா மரம் மட்டும் ஆசான் வந்து என்னை மரமாக வெட்டி கோவிலுக்கு கதவாக கொடி மரமாக வைத்து என்னை கும்பிட்டு வணங்குவார்கள். அத்தனைக்கும் இல்லாமல் மலடி மலடி என்று பேரெடுத்து நம்பாவே நான் அத்தனைக்கும் இல்லாமல் அண்ணா இத்தனைக்கா பெற்று
பிள்ளை இல்லைனாலும் ஏதாவது குறை கேட்க வேண்டியிருக்கு. ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பேசுவாங்க. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பேசுவாங்க. பிள்ளை இல்லைன்னா குறை பேச வேண்டியதான். பிள்ளை இருந்தா என்ன குறை பேசுவாங்க? அதாவது பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்கேன். சரி, பிள்ளையே இல்லைன்னு அவளை மலடின்றுவா. மலடின்னு பேசுவாங்க. 10 வருஷம் ஆகுது, அவளுக்கு புழு இருக்கா பூச்சி இருக்கா? கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் முடிஞ்சு 11 பிறக்க போகுது. பிள்ளையும் இல்ல பிள்ளையும் இல்ல. அப்போ பிள்ளையே இல்லைன்னு அவளை மலடின்றுவா. மலடிம்பா. ஒரு பிள்ளையை பெற்று எடுத்தா அவளை கிழவின்றுவா. பிள்ளை பெற்றாச்சுன்னா கிழவி தானே. பொம்பளை ஒரு குழந்தையை பெற்று எடுத்த பிறகு ஒரு நல்ல சேலையை கட்டி நல்ல பூ வச்சு பொட்டு வச்சு தன்ன நகையெல்லாம் போட்டு தங்க நகை போட்டு அலங்காரம் பண்ணி பொம்பளை நம்ம மேற்கும் கிழக்கு ஒரு முறை போயிட்டு வந்துருங்க பாப்போம். தெருவுல உள்ளவன் சொல்லுவா, 4 பிள்ளைகளை பத்தி ஆளாக்கி பிள்ளை ஒன்ன பாரு என்ன பாருன்னு இருக்க மேற்கும் கிழக்கு மினிக்கிட்டு வாரா. அவங்க சொல்றதுல ஒரு நாய் இருக்கு அப்படின்னு பேசுவாங்க. அவங்க சொல்றதுல ஒரு நாய் இருக்கு. என்ன நாய் இருக்கு? என்னன்னு கேட்கணும். கோடி வேட்டி வந்து ஒரு வெள்ளை. சரி, வெள்ளனா என்னது? வெள்ளனா துவைக்கணும். ஒரு வாட்டி துவைச்சா அந்த கோடி வேட்டி அது பழைய வேட்டி ஆகி போகும். குமரி பொண்ணு வந்து ஒரு குழந்தை. குமரி பொண்ணு ஒரு குழந்தை பெற்று எடுத்துட்டான்னா சரி அவன் கிழவன் தான் சொல்லுவாங்க. அப்ப நீ கிழவன் தானே? நான் கிழவன் தான். அப்படி சொல்லு. யார் இல்லைன்னு சொன்னது? வேட்டி வாழ்க்கையும் ஒன்னாயா? அப்படித்தான் வச்சுக்கிட்டு நடத்தாங்க. சரி, அப்போ குழந்தையை பெற்று எடுத்து அவரை கிளவிம்பா. ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையே சரி அதுக்கு பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? பொன்னடி எத்தவா கொல்லியா பெற்று இடுக்கிருக்கா இவ காணி காய்ச்சி ஆடுவதற்கு ஒரு ஒப்பாரி வைக்க ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா கிடையாது அப்படின்னு பேசுவாங்க. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வையே அதுக்கு பேசுவாங்க. வீடு முழுக்க பொட்ட படைகளா பெத்து போட்டிருக்கா. கொல்லி வைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கா இவ எதை வச்சு இந்த பிள்ளைகளை கட்டி கொடுக்க போறா அப்படின்னு பேசுவாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் ஐயங்க மதுதானடான் இருக்கான். நம்ம இப்படி போனா உலகம் இப்படி வரும், நம்ம இப்படி போனா உலகம் இப்படி வரும். நம்ம எந்த பக்கம் போனாலும் ஏதாவது பேசத்தான் போறாங்க. அதனால 1000 பேர் 1000 வார்த்தைகளை சொன்னாலும் அடுத்தவன் 1000 பேசுவான். நம்ம வாழ்க்கை நமக்கு சரியா இருக்கா, நமக்கு பிடிச்சிருக்கா, நம்ம கரெக்டா இருக்கோமா, நமக்கு நம்பிக்கை இருக்கா, அது மட்டும் போதும். நம்மளை நம்பி நம்ம வாழ கத்துக்கணும். அடுத்தவனுக்காக வாழக்கூடாது. அடுத்தவனுக்காக வாழணும் நினைச்சா ஏன் தெரியுமா ஐயா? 10 பேர் 100 பேர் இருக்காங்கன்னா 100 நம்ம வில்லுப்பாட்டுக்கு இப்ப வந்திருக்கோம்னு வச்சுக்கேன். நம்ம வில்லுப்பாட்டு படிக்க வந்திருக்கோம்னா இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே நம்ம திருப்திப்படுத்த முடியாது. யாராவது ஒருவருக்காவது மனசுக்குள்ள நினைப்பு இருக்கும், ஒருவேளை இந்த பாட்டை இப்படி படிக்கலாமோ, ஒருவேளை இப்படி படிக்கலாமோ அப்படின்னு யாராவது ஒருத்தருக்காவது மனசுக்குள்ள இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையிலேயுமே யாருக்கும் எதையும் செய்து யாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. நமக்கு நம்ம மனசார செய்யணும், நம்ம வாழ்க்கையை கடந்து போகணும். 4 பேர் நினைப்பாங்க கொண்டாடிக்கான் தம்பி என்ன கொடைக்கு தனியா ஆட்டிக்கிட்டு மட்டும் அடிக்கான், ஆடு அசைய மாட்டேக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. 4 பேர் கொண்டாடிக்க பையன் பரவாயில்ல அடிக்காரு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும். அதனால அம்மா என் நாளைக்கண்ணி நீ பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாத. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். அதனால திக்கற்றவர்களுக்கெல்லாம் இந்த காளியம்மாவே நமக்கு துணை இருப்பார். அதனால சிவனை எண்ணி நாமல் அரும்பெரும் தவங்களையே இருக்க வேண்டும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் அவர்கள் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள் தெரியுமா? வெள்ளி சமாதானம் மூலிகை, வெள்ளி சமாதானம் மூலிகை, வெள்ளி சமாதானம் மூலிகை,
கண்டிப்பாக எல்லோரும் சாரல் டிவி பாருங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சாரல் டிவியை பாருங்கள், நம்ம சாரல் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.